பொன்விழாவை நோக்கி 48வது ஆண்டு விழா கொண்டாட்டமாக மகளிருக்கென தென் மாவட்டங்களிலேயே இதுவரை இல்லாத மிகப்பெரிய தனிப்பிரிவில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலகுண்டு. கொடைக்கானலில் அறியப்படாத இடங்களில் கொட்டை கிடக்கும் இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஆபத்தான முறையில் சரக்கு வாகனத்திலும் கரடு முரடான ஒற்றையடி பாதையிலும் ஆபத்தை உணராமல் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் அசாம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலாதலமாகும். இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் கண்களை கவரும் வகையிலும் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் அறியப்படாத பல சுற்றுலா தலங்களும் தொலை தூரத்தில் அமைந்துள்ளன. இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சிலர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கத்தில் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியில் உள்ள பெப்பர் பால்ஸ் குறித்து வீடியோவை பதிவு செய்கின்றனர். இதனால் இந்த அருவிக்கும் சுற்றுலா பயணிகள் தற்போது படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த அருவியானது கொடைக்கானல் பகுதியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு வில்பட்டி ஊராட்சிக்கு அருகே உள்ள பள்ளங்கி கோம்பை பகுதியில் இருந்து கரடு முரடான பாதையில் 4 வீல் பிக்கப் சரக்கு வாகனங்களில் சுற்றுலா பயணிகளை சிலர் அழைத்து செல்கின்றனர். மேலும் ஒத்தையடி பாதையில் புதர்கள் மண்டிய பகுதியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று இந்த அருவிக்கு செல்கின்றனர். மேலும் இந்த அருவியின் கரை ஓர பகுதிகளில் பாசம் சூழ்ந்து இருப்பதால் நடப்பவர்கள் விழும் நிலையும் காணப்படுகின்றது. மேலும் இந்த அருவியில் நடந்து செல்ல முடியாத இறக்கமான பகுதியில் கயிறு கட்டி சுற்றுலா பயணிகளை உள்ளே அனுமதித்து வருகின்றனர். மேலும் இந்த அருவியானது யாருக்கும் சொந்தம் இல்லாத நிலையில் இப்பகுதியில் நிலம் வைத்து இருப்பவர்கள் நபர் ஒருவருக்கு 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை கட்டணமாக வசூல் செய்து வருகின்றனர். மேலும் மலை கிராமங்களில் பெய்யும் மழையினால் இந்த அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கும். அப்போது உடனே சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாத சூழ்நிலை மற்றும் விபத்தில் சிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி இந்த அருவி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் அபாயகரமான முறையில் அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலையே இல்லாத கரடு முரடான பாதையில் பிக்கப் வாகனத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் வாகனம் ஓட்டுநர்கள் மீது போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டு அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ் கூட இந்த பகுதிக்கு செல்ல முடியாத வகையில் இந்த அருவி அமைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது.
கொடைக்கானலுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து தான் ட்ரெக்கிங் வந்திருக்கேன். இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அட்வென்ச்சரோட வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டாப்பில் பார்த்துருக்கீங்க, கயிறோட வந்திருப்பேன். அந்த கயிறு இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டயர்னஸே இருக்காது. சூப்பராக இருக்கும் கொடைக்கானலுக்கு. வாங்க, பெஸ்ட். எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு? இந்த ட்ரிப்பு சூப்பராக டாப் சூப்பராக சூப்பர் வேறு லெவல். இவ்வளோ தூரம் எப்படி வந்தீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏஜென்ட்டை வந்து நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தோம். அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அந்த கான்டாக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கான்டாக்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நீங்களே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். அட்வென்ச்சர் சூப்பராக இருக்கும்.